ஹலோ கைஸ், ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாமா? இதுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு, அதில் 1/2 பச்சரிசி, 1 கை உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்குங்க. இதை நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுட்டு காலைல ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதில் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இஞ்சி இருக்கவங்க இஞ்சியும் சேர்த்துக்குங்க. நான் இல்லாதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா மாவு ரெடி ஆகிடுங்க. இதை நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அரைச்ச பதத்துக்கே நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது மாதிரியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சவங்க ஒரு லைக்கும் போட்டுடுங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே இதை ஊற்றலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்தனா கொஞ்சம் தோசை சாஃப்டாக கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குங்க. அதுவும் அந்த வெந்தய ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாசிப்பயிறு பிடிக்காதவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். ஸோ எண்ணெயை ஃபுல்லாக சுற்றி ஊற்றி விட்டுட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு தோசை எடுத்தால் நமக்கு பாசிப்பயிறு தோசை ரெடி ஆகிடுங்க. ஸோ இதோட நம்ம ஒரு கோகோனட் சட்னி எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.